அப்ப நாகராஜ மன்னவரும் சரி 8 அமிர்த கலசத்தையும் வாங்கி கொண்டு நாகலோக பட்டணத்திற்கே வருகிறார். அங்கே வராரு. ஆமா, சரியா போச்சு. ஏ நாகக்கண்ணி, ஏ அம்மா நாகக்கண்ணி, இந்தா பிடித்துனார 8 அமிர்த கலசத்தை கொடுத்து சரி 40 நாள் அடை காக்கணும். அவன் 40 நாள் அடை காக்கணுமா? 41வது நாள்ல நமக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கும், கண்டிப்பாக குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று சொல்லி சரி நாகராஜன் 8 அமிர்த கலசத்தையும் நாகக்கண்ணி கையிலே கொடுத்தார். நாகக்கண்ணி கையிலே கொடுக்கிறார். நாகக்கண்ணி வாங்கி நடுசுல அமர்ந்து 8ஐயும் வட்டமாக எடுக்கிறார். 8 வட்டமா எடுக்கிறார். 8 அமிர்த கலசத்தையும் வட்டமாக அடுக்கி கொண்டு 40 நாள் அடை காத்து வருகிறார். 41வது நாள் பிறக்க போது சரி ஆனா 8 கலசமும் வெடிக்கல. வெடிக்கல. எப்ப அவன் என்ன நினைக்கா? என்ன ஏ அப்பா பகவான் நமக்கு ஒரு கூமுட்டையை தந்திருப்பாரோ? கூமுட்டையா இருக்குமோ? என்ன செய்ய வெடிக்க மாட்டேங்கி கூட ஒரு அரை கிலோ பல்லாரி இருந்தாலும் பொரிச்சிருக்கலாம். சரி அப்ப பார்த்தார் பகவான் என்ன செய்கிறார்? அவருடைய உச்சி கண்ணை திறந்து பார்த்தார். சரி பகவான் அவருடைய பெருவிரலை எடுத்து நாகக்கண்ணி வால் பகுதியிலே தொட்டார். அது 8 நல்ல கலசங்களும் அது உருளுதையா பெறலுதையா அது பெறலுதையா அந்த உச்ச 8 கலசங்களும் ஏ பெறலுதையா ஆண்டவன் பகவானுடைய கிருபையாலே 8 பிள்ளைகள் கிடைச்சிருக்கு. 12 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்து இவ்வளவு வருஷம் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டாமா. சரி இப்ப 8 என்ன குழந்தைகள்? பெண் பிள்ளை. அவ்வளவு சந்தோஷம். பெண் பிள்ளை பிறந்ததுக்கு பெண் பிள்ளை இல்ல, பெண் பிள்ளை கேர்ள்ஸ் பேபி. ஆமா சரி அப்போ 8 பிள்ளைகளும் ஆமோ ஆமையா. முதலாவது பிறந்தாலே குலசைய காத்த என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா. முத்தாரம்மா முதலாவது பிறந்தா. முத்தார செல்வி. இரண்டாவது யார் பிறந்தா? யார் பிறக்கா? இரண்டாவது மாறி பிறந்தா. ஆமா ஈராத்து மத்தியில கோட்டை கட்டி இருக்காளே இருக்கன்குடியில இருக்கிறாளே மாரியம்மாள் பிறந்தா. மூன்றாவதுக்கு பிறந்தாலே யார் பிறக்கிறா? அதான் என் தாயாகப்பட்ட முப்பிடாதி. முப்பிடாதி வந்து பிறக்கிறா 3 முகத்தோட 10 கை 10 காலோட பிறந்தா. அவ யாரு? அவதான் பத்திரகாளி. இல்ல எங்க அம்மா மாதிரி. ஆமா சரி சடையோடு பிறந்தாள். அவ யாரு? அவதான் சடமாரி. ஆமா சரி பூவா இருக்கல்ல. அவ யாருமா? பூவாடக்காரி. அவதான் பூமாரி. சரி மாறி பிறந்தாள். அவள் தான் மாறி. சரி உச்சி கண்ணிலே பிறந்தாளே. ஆமா உச்சியில கண்ணோடு பிறந்தாளே என் தாயாகப்பட்ட உச்சினி மகாளி. அவதான் உச்சினி மகாளி. என்ன அங்க ஒரு பொம்பளை நின்னுகிட்டு என்ன அவ காந்தாரி கனகதுர்க்கை. காந்தாரி கனகதுர்க்கை. அவளுக்கு அங்கமெல்லாம் காந்தம். அவளுக்கு காந்ததுன்னு சொன்னா என்ன பிடிக்கும்? ஒரு பிடி வத்தல். அவளுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். ஒன்னையா? என்னன்னா என்ன இல்லம்மா என்ன ரொம்ப பிடிக்கும்னு உங்ககிட்ட கேட்க. என்ன பிடிக்கும்னா ஒரு பிடி வத்தல. ஒரு பிடி வத்தல புகை போட்டோம்னு சொன்னா போட்டோம்னா நல்லா ஏத்துக்கிடுவா. சந்தோஷமா ஏத்துக்கிடுவா. அதுதான் காந்தாரி கனகதுர்க்கைக்கு பிடிக்கும். காந்தாரி கனகதுர்க்கைக்கு பிடிக்கும் இல்லவா? அட்டகாளி 8 பேர்களும் பிறந்தபோது சந்தனமான் ஜோலையில வந்தாள். அவ யாரு? அவதான் சந்தனமாரி. அவதான் சந்தனமாரி. சந்தனமான் ஜோலை
முறையில சக்தியா வந்து பிறந்தா அவதான் சந்தன மாறி. சரி. இப்படி அக்கா தங்க 8 பேர்களும் அக்கா தங்க 8 பேர்களும் அழகோடே பிறந்தாள். அழகுடனே பிறந்திருக்கிறாள் அல்லவா? வடக்கே நல்ல விழுந்த சட வடகடலோ நீராடு வடக்க நல்ல விழுந்த சட வடகடலோ நீராடு தெற்கே நல்ல விழுந்த சடை தென்கடலோ நீராடு தெற்க நல்ல விழுந்த சட தென்கடலோ நீராடு உச்சியில விழுந்த சடை உச்சியில விழுந்த சடை உலகமெல்லாம் சதுராடே இப்படி அட்டகாளி 8 பேர்களும் அழகோடே பிறந்தாள். அழகுடனே பிறந்திருக்கிறாள் அல்லவா? அவளுக்கு வடக்கே விழுந்த சடை வடகடல்லாம் நீராட. அந்த வடகடல் எல்லாம் நீராட. தெற்கே விழுந்த சடை அம்மா தேவி முத்து மாரிக்கு அவளுக்கு தென்கடலும் நீராடுகிறது. ஆமா. மேற்கே விழுந்த சடை மேகடலும் நீராட. கிழக்க விழுந்த சடை கண்ணனோட தங்கைக்கு கீழ்கடலும் நீராட. அவளுக்கு உச்சியிலே விழுந்த சடை இந்த உலகம் எல்லாம் சதுராட. ஆமா. அக்கா தங்கை 8 பேர்களும் பிறந்த போது 10 ஆயுதத்தோட பிறந்தா. ஆமா. கடப்பார கோடாரி சுத்தியலு அது கிடையாதுப்பா. வேப்பல கப்பரை அப்படி அந்த அப்பேற்பட்ட ஆயுதங்களே திரிசூலம். நானும் இப்படியே நினைச்சிட்டேன். 10 கையிலயும் 10 ஆயுதம் இருக்கும். அதெல்லாம் எங்க பிறந்தது தெரியுமா? எங்க பிறந்திருக்கிறது? அவளுக்கு வேம்பு வந்து பிறந்த இடம் விஜயநகர் வட்டணமா. வேம்பு பிறக்கும் போதே விளையாட பெண் பிறந்தா. வேம்பிளையும் கொழுவிருக்கா. வேம்பிளையும் கொழுவிருக்கா. விளையாட்டை யார் அறிவா? வேம்பிளையும் கொழுவிருக்கா. விளையாட்டை
இருந்த போது அவ அக்கா தங்க 8 பேரும் பிறந்திருக்கிற பொழுது வேம்பு பிறந்த இடம் சரி விஜயநகர் பட்டணம். ஆமா அவள் பிறக்கும் போது வேம்பு பிறந்த இடம் விஜயநகர் பட்டணம். அம்மா வேம்பு பிறக்கும் போது சரி விளையாட பெண் பிறந்தாள். அவளுக்கு விளையாட பெண் பிறக்கிறாள் அல்லவா? வேம்பிளையும் கொழுவிருப்பா விளையாட்டை யார் அறிவா? விளையாட்டை யார் அறிவா? யார் அறிவா? ஆளை இப்படி பிடிச்சிட்டான்னு சொன்னா சரி அவ இப்படி ஆட்டினாலும் வாங்கி தாவணும், இப்படி ஆட்டினாலும் வாங்கி தாவணும். ஆமா நல்லது பண்ணாலும் வாங்கி தாவணும், கெட்டது பண்ணாலும். அதுதான் ஆத்தாளோட செயல். விளையாட்டை நம்மள அறிய முடியுமா? ஆமா சரி இன்னும் என்னதெல்லாம் பிறந்து தெரியுமா? என்னமா பிறக்கிறது? கப்பரையாம் பிறந்த ஈடம் பிறந்த ஈடம் கைலாச பருவ உத்திராட்ச பூமி. உத்திராட்ச பூமியிலே கையில கொழுவிருப்பா உண்மைகளை யாருமே அறிய மாட்டாங்க. உண்மைகளை யார் அறிவா? உடுக்க கையில எடுத்தான்னு சொன்னா இப்படின்னு குறி சொல்லுவா. அப்படின்னு அவ குறி சொல்லுவா, நம்ம சொல்றது கிடையாது. சரி சந்தோஷமா இருந்துக்க. உடுக்க கையில எடுத்து உண்மை குறி சொன்னான்னா அவ உண்மை குறி சொன்ன குறி தப்பவே செய்யாது. தப்பாது அப்பா. ஆமா அடேங்கப்பா வாக்கு சொன்னானா போதுமா? சரி சரி அவ வாக்கு தரது கஷ்டம். அப்படியே வாக்கு தந்துட்டான்னு சொன்னா அது அவ சொன்னவங்க கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா வலிச்சிரும். சரி சொல்லி வரம் கொடுப்பா. ஆமோ ஆமையா என் குலசையாளு முத்தாரம்மா சரி சொப்பனத்தில் ஆடுவாள். அவ சொப்பனத்தில் ஆடிடுவாள் அல்லவா? ஆமா என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா இருக்கும் அழகு. ஆமோ ஆமையா அழகுன்னு அழகு அப்பேற்பட்ட அழகு. ஆமா ஆமா அழகுன்னு சொன்னா என்ன அது அப்பேற்பட்ட அழகுமா? என் தாய் அக்கா தங்கச்சி 8 பேரும் எவ்வளவு அழகோடு அவ பெண்ணுக்கான பெண் அழகு இல்ல. சரி சரி பேடைன்னா மயில் அழகி. அவ யாரு சக்தியோட அம்சத்துல பிறந்தா முத்தாரா வந்து அவதரிச்சாள். அவ என்ன அழகோடு இருக்கிறாள் தெரியுமா? என்ன அழகோடுமா இருக்கிறாள்? ஏ ஓலை பூ செய்யல் போல ஒரு பாகம் தலையழகா. ஓலை பூ செய்யல் போல ஒரு அழகு அழகழகா. இல்லி மூக்கு செய்யல் போல மும்பனையாள் மூக்கழகா. மூக்கு செய்யல் போல கொம்பனையாள் மூக்கழகா. ஏறுனத்தி சிறு ஒரு சரி ஆத்தாளுக்கு வளர்ந்திருக்கு. ஆமோ ஆமையா ஒரு பாகம் தலைமுடி. ஆமா ஓங்கி வளர்ந்திருக்கு ஒரு பாகம் தலைமுடி. ஆத்தாளுக்கு அப்படி வளர்ந்திருக்கு. ஆமா கரண்ட கால வருஷக்கிட்டே இருக்கு. சித்திக்கு எப்படி வளர்ந்திருக்கு? அவளுக்கு பெரடியை விட்டு இறங்க மாட்டேங்குது. இறங்காது இல்ல. கூட்டத்துல அன்னைக்கு பேர்க்கா அப்படி எவ்வளவு சீல இழுத்துருக்கு பாத்துக்கோ பின்னால. சரி பாக்க கீழ கிடந்திருக்கு. என்னது? சௌரி முடி. சரி நல்லது தானே? ஆத்தா கண்ணு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மதுரை மீனாட்சி அம்மன் கண்ணு போல இருக்கு. அவ மூக்கு எப்படி இருக்கு பாத்து? எப்படி இருக்கு? முந்திரி கேக்காட்ட இருக்கு. நல்லா இருக்கு. சரி
ஆத்தாளோட உதடு எப்படி எப்படி செவ்வாழ தண்டு போல இருக்கு. ஆத்தாளோட செவத்து 2 உதடு. ஆமா, அவளுக்கு பட்டு போல் நெத்திகளும் பவளம் போல் பல்வரிசைகளும். சரி சரி. ஆத்தாளுக்கு தலையும் புருவமும் மட்டும்தான் கருப்பு. தலையும் புருவம் மட்டும்தான் கருப்பு இருக்கு. 2 கொண்டு எல்லாம் கொண்டு வாங்க. தலையும் புருவமும் மட்டும்தான் கருப்பு. தலையும் புருவம் மட்டும்தான் கருப்பு, வேற கருப்பே கிடையாது. கிடையவே கிடையாம உடம்புல. சரஸ்வதியா இருந்தாலும் சற்று கொஞ்சம் கருப்பு உண்டு. ஆமையா, ஆத்தாளுக்கு அது கூட கிடையாது. ஆமா, சூரியனா இருந்தாலும் சுற்றிலும் ஒரு கருப்பு இருக்குமா. சரி, என் தாய் அவளுக்கு அந்த கருப்பு கூட கிடையாது. எலுமிச்சை கிட்டத்தட்ட என்ன மாதிரி இருக்கான்னு அதே தானே. சரி, எலுமிச்சை பழத்தை பார்த்தாலும் இடையில ஒரு கருப்பு உண்டு. ஆத்தாளுக்கு அதுவும் கிடையாது. என் தாய் மாரியம்மனுக்கு அந்த கருப்பும் கிடையாது. கிடையாது. ஆப்பிள் பழமா இருந்தாலும் அதிலும் ஒரு கருப்பு இருக்கும். சரி, தாய் முத்தாருக்கு அந்த கருப்பும் கிடையாது. ஆமா. சரி, ஓடுகின்ற தண்ணீரில ஒதுக்கு பள்ளம் கருப்பு கருப்பு இருக்கும் அல்லவா. ஆடுகின்ற நகத்திற்கு அடிபடத்தில் கருப்பு. ஆத்தா இருக்கும் அழகு. சரி, அப்பேற்பட்ட அழகோட இருக்கிறாள். ஆமா, அது மட்டுமா தாய். சரி, இடுப்ப பாரு எப்படி இருக்கு. சிற்றுடுக்கு கடந்தது போல் சேலை கட்டு. அண்ணன் அடிக்காரே உடுக்கு அது மாதிரி இருக்கு ஆத்தாளோட இடுப்பு. இடுப்புனா அப்படிலாம் இருக்கு. அப்படிலாம் இருக்கணும். உடுக்குக்கார வீட்டமாக எப்படி இருக்கு. கிரைண்டர் மாதிரி இருக்கு. பிஞ்ச வாழைப்பட்டி மாதிரி. சொல்லாதம்மா. நாலஞ்சாறு பாட்டுக்கு ஜோலிக்கு வரணும். எப்படி அனல் போட்டு கட்டி வச்சிருக்காரு சேலைய. கெட்ட முடியல. சரி, இல்ல அம்மா கொடுத்து வரம்பா. சரி, வரோம். ஆமோ, என் தாய் அட்டகாளி 8 பேர்களும் அழகோடு இருக்கும் போது அழகோடு இருக்கக்கூடிய வேலையில பிள்ளைய வளர்க்கணும். சரி, தாய் அமிர்தம் கொடுக்கணும். ஆமோ, ஆமாம்மா. ஆனால் தாய் தகப்பனும் இருக்கிறது எப்படி இருக்காங்க? பாம்பே போல இருக்காங்க. பாம்பே போலயா? பாம்பு நாகத்தின் வடிவில இருக்காங்க. நாகம் வடிவில இருக்கிறார்கள். பிள்ளைகள் 8 பேரும் அவ சக்தியோட அம்சத்துல இருக்கு. பார்வதி சக்தியின் அம்சத்துல பிறந்த பிள்ளை. ஆமா. சரி, அப்போ நாகம் பிள்ளைக்கு பாலை கொடுத்துச்சுன்னா விஷமெல்லாம் பரவிரும். விஷமா வந்து சேர்ந்துரும்னு சொல்லி என்று சொல்லி இது பரவாயில்லம்மா, இது இப்படி கொடுங்க, இத வேணா கொடு, அப்பப்போ கொடுங்க. ஆமா, பிள்ளைக்கு இறை எடுக்கணும் என்று சொல்லி எங்க வருகிறாள்? எங்க வருகிறா? சந்தனமாங்காட்டுக்கு வருகிறாள். ஓ, சந்தனமாங்காட்டுக்கு வருகிறா. நாகராஜ் சந்தனமாங்காட்டுக்குமா? நாகராஜன் நாக